மேத்தி புலாவ் எப்படி பண்ணுறதுன்ட்டு பார்க்கலாம். இது ரொம்ப ஹெல்த்தி, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், நல்ல வாசனையாகவும் இருக்கும். 2 கட்டு வெந்தயக்கீரை, பச்சை பட்டாணி, கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு, சோயா சங்க்ஸ் ஒரு கைப்பிடி நிறைய எடுத்துக்கலாம். இப்போல்லாம் கொண்டக்கடல் அளவுக்கே குட்டி குட்டியாக கிடைக்குது. 1 கப்பு பாஸ்மதி ரைஸை 10 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சுக்கலாம். வெஜிடபிள்ஸ் எல்லாமே இதை மாதிரி வெட்டி வச்சுட்டு சுடு தண்ணியில் உப்பு போட்டு சோயா சங்க்ஸை ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். வெந்தயக்கீரைக்கு கிலோவில் தான் நம்ம இப்படி வெட்டிட்டோன்னா நமக்கு இலைகள் எடுக்கிறது ரொம்ப ஈஸி. அதனால் இந்த மாதிரி வெட்டிட்டு நம்ம மேலே இந்த இலைகளில் மட்டும் நம்ம எடுக்கலாம். ஸ்டெம்மோடு எடுத்தால் சில நேரங்களில் கொஞ்சம் கசப்பு வந்துடும். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கரம் மசாலா, மஞ்சத்தூள், வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட், தக்காளி, பச்சை மிளகா. இதில் காரத்துக்கு பச்சை மிளகா மட்டும்தான் நம்ம சேர்க்குறோம். 1 டேபிள் ஸ்பூன் நெய் போட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போட்டுட்டு இது கொஞ்சம் பொரிஞ்ச உடனே ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் போட்டு கொஞ்சம் வதக்கி விடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அதையும் வதக்கிட்டு பச்சை மிளகாவும் போட்டு கொஞ்சம் வதக்கி விடலாம். தக்காளியும் போட்டுட்டு கொஞ்சம் வதக்கிட்டு வெட்டி வச்சுருக்க வெஜிடபிள்ஸ் எல்லாமே போடலாம். எனக்கு எப்போவுமே பீன்ஸ் கொஞ்சம் நீட்டமாக வெட்டினா தான் பிடிக்கும். உங்களுக்கு குட்டி குட்டியாக வேணால் நீங்கள் அப்படி வெட்டிக்கிடுங்க. சோயா சங்க்ஸை நல்லா இதை மாதிரி பிழிஞ்சு போட்டுக்கலாம். கொஞ்சம் பெரிய சைஸ் சோயா சங்க்ஸை இருந்தால் வெட்டி போட்டுக்கிடுங்க. வெந்தயக்கீரையும் போட்டுட்டு வெந்தயக்கீரை போட்டு எந்த ரைஸ் பண்ணாலுமே எந்த ஃபுட்டு பண்ணாலுமே நல்லா வாசனையாட்டு இருக்கும். நல்லா இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள், கரம் மசாலா தூளும் போட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விடலாம். உப்பும் போட்டுட்டு நல்லா இதை கிளறி விட்டுட்டு எந்த கப்பில் அரிசி எடுத்தமோ அதே கப்புக்கு 2 கப்பு தண்ணியும் போட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கொதிக்கட்டும். ஆல்ரெடி நம்ம ஊற வச்சுருக்கிற நம்ம ரைஸை தண்ணி எல்லாத்தையும் இதை மாதிரி ஒரு அரிப்பில் வடிச்சிட்டு வந்துடலாம். அப்போ தண்ணி கம்ப்ளீட்டாட்டு நமக்கு போயிடும். தண்ணிக்கு மெஷர்மெண்ட் நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இதை மாதிரி வடிச்சிட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விடலாம். கொஞ்சம் ஸ்லோவாகவே மிக்ஸ் பண்ணலாம். ஏன்னா அரிசியெல்லாம் உடஞ்சிரும். குழந்தைங்கள நம்ம தூக்குற மாதிரி தான் இந்த மாதிரி இது பண்ணும் போது ரொம்ப ஸ்லோவாக பக்குவமாக பார்த்து பண்ணணும். இதை இடையில கீழே இருந்து ஸ்லோவாக இதை மாதிரி மிக்ஸ் பண்ணி விடலாம். 1 டீஸ்பூன் நெய்யில் கொஞ்சமாக கேஷ்யூ நட்டையும் இதை மாதிரி ப்ரௌன் கலராட்டு பொரிச்சிட்டு மேலே போட்டுடலாம். தண்ணியெல்லாம் கம்ப்ளீட்டாக கீழே நமக்கு வற்றினோன்னே இந்த ரைஸ் ரெடி ஆயிரும். ஒரு 15 நிமிஷத்துலேயே நமக்கு இது ரெடி ஆயிரும். வெந்தயக்கீரையெல்லாம் சாப்பிடாத பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி இங்கே ரைஸாக பண்ணி கொடுத்தீங்கன்னா அவங்க சாப்பிட்ருவாங்க. அவங்களுக்கு தெரியாது, இதில் கீரை இருக்கிறதே தெரியாது. ஆனால் நல்ல வாசனையாக இருக்கும். இதில் பட்டாணி, சோயா சங்க்ஸ், உருளைக்கிழங்குலாம் போட்டனால பிள்ளைங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும். ஏதாவது பப்படம், ஏதாவது ஃப்ரை கூட வச்சு சாப்பிடலாம். இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.